இந்த காலை வேளையிலே this morning இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் in the presence of the Lord, EAGC worship center EAGC worship இயேசுவின் center, நாமத்தில் in the name of Jesus, எல்லா தகப்பன்மார்களை to every father, இயேசுவின் நாமத்தில் in the name வாழ்த்துகிறோம். of Jesus we greet. எல்லா தகப்பன்மார்களை We வாழ்த்துகிறோம். greet every father. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். In the name of Jesus we greet. ஆன்லைனில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற Those who have joined us online, எல்லா தகப்பன்மார்களை every father, இயேசுவின் நாமத்தில் EAGC worship center சார்பாக we வாழ்த்துகிறோம். greet in the name of Jesus on behalf of our church. ஆக ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்டேன், I asked this in the presence of the Lord. இந்த செய்தியை நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே தயார் I பண்ணிட்டேன். prepared this message the week before last week. பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா In the Bible, if you were to look, ஆண்டவரே ஒரு நல்ல தகப்பன், உதாரணமான ஒரு தகப்பனை எனக்கு காட்டுங்கன்னு சொன்னா bring before me an example father, அது தப்புங்க. that is wrong. ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை Because from beginning till the end, Genesis to Revelation, எத்தனையோ அற்புதமான உதாரணமான ஒரு சாட்சியுள்ள தகப்பன்மார்கள் ஏராளம். there are many wonderful example fathers in the ஆபிரகாமை Bible. பார்க்கும் பொழுது You see Abraham, அவர் ஜாதிகளின் தகப்பன். he was the father of nations. ஆமென். ஆபிரகாமை குறித்து அதிகமாக தியானம் செய்யலாம். We can meditate so much on Abraham. யாக்கோபு பாருங்க, You can see Jacob, ரொம்ப இன்ட்ரஸ்டிங் an கேரக்டர், interesting character, அற்புதமான ஒரு அப்பா பாருங்க. wonderful father. You see யோசேப்பு பாருங்க, Joseph, you see அற்புதமான ஒரு அப்பா பாருங்க. wonderful father. இப்படி அப்பாமார்களை பைபிள்ல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். We can see fathers all over the Bible like ஆக this. எந்த அப்பாவை குறித்து இந்த ஃபாதர்ஸ் டே நான் பேசணும்னு Which கேட்டேன். father should I speak about this Father's Day? எனக்கு I பிடிச்ச asked. ஒரு அற்புதமான ஒரு அப்பாவை குறித்து நான் பேச போறேன். I'm going to speak today on a father who's favorite of mine. இத நேத்து கோ த்ரூ பண்ணும் பொழுது எல்லா பாயிண்ட்ஸ் பார்க்கும் பொழுது As I went through the points again yesterday, எங்க அப்பாவை நினைச்சு நான் கொஞ்சம் இமோஷனல் I ஆயிட்டேன். remembered my father and became a little bit emotional. 2002ல எங்க அப்பா செத்து போனாரு. 2002 my father passed இன்னைக்கு away. அப்பாவை நான் ரொம்ப நினைக்கிறேன். Today I remember my father very ஆக இந்த much. கால வேளையிலே So this morning, யோபு 1ஆம் அதிகாரத்தை Job எடுத்துக்கொள்ளுங்க. chapter 1. யோபு 1ஆம் அதிகாரம் Job chapter 1. 1ஆம் வசனம். Verse number 1. There was a man in the land of Uz whose name was Job. தமிழ்ல போடுங்க. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். Amen. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். Whose name was Job. நான் இப்படி வாசிக்கிறேன். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு அப்பா, ஒரு தகப்பன். A father named Job. ஆமென். என்ன அற்புதமான ஒரு அப்பா பாருங்க. Wonderful father, you see. யோபு நம்ம தியானிக்கும் பொழுது As we meditate on Job, அவருடைய பொறுமையை தான் நம்ம தியானிக்கிறோம். we can meditate on his patience. அவருடைய கஷ்டங்களை We தியானிக்கிறோம். meditate his suffering. அவருடைய வியாதியை We தியானிக்கிறோம். meditate his sickness. அவருடைய வலியை நாம் We தியானிக்கிறோம். meditate on his pain. எப்படியெல்லாம் வலி பாருங்க, How many kinds of எவ்வளவு pain. நஷ்டம் பாருங்க. How much loss. ஆக இந்த மாதிரி ஒரு தகப்பன் This kind of a father. எப்படி அன்பை சுமந்தார் என்கிற கேள்வி எனக்கு. I had a question on how he was a love எப்படி carrier. இவரால் இவ்வளவு ஒரு அன்பான ஒரு அப்பாவாக இருக்க முடியும்? How is he able to be such a loving father? வாழ்க்கையில் அவருக்கு ஒன்னா ரெண்டா பிரச்சனை. Not one or two problems in life for பக்கத்துல him. பார்த்து சொல்லுங்க, அவர் பேர்லயே பிரச்சனைன்னு சொல்லுங்க. Turn to somebody and say in his name itself சொல்லுங்க, அவர் there was பேர்லயே trouble. பிரச்சனைங்க. In his name itself there was மனுஷன் trouble. அந்த மாதிரி ஒரு பெயர் கொண்டு Man with a name like that, அந்த பெயருக்கு ஏத்த மாதிரி as per his name, எவ்வளவு பாடுகள். how much suffering. ஜோப் என்று சொன்னால் Job means எபிரேய பாஷையில் in Hebrew language. நீங்க பார்க்கும் பொழுது You can see அதனுடைய அர்த்தம் the meaning hated. is hated. வெறுக்கப்பட்டவன். Hated. வெறுப்பு என்பதாகும். Hated. அவனுடைய பெயரே வெறுப்பு தாங்க. His name meant hated. அப்ப வாழ்க்கை முழுவதுமாக Throughout life, அவர் நல்ல அப்பாவா இருக்க வாய்ப்பு there கிடையாது. was no opportunity for him to be a good அவன் father. எல்லாரையும் வெறுக்கணும். He must have hated everyone. ஏன்னா எல்லாரும் என்னை வெறுத்தார்கள். Because everyone hated ஆக me. அவன் எல்லாரையும் வெறுக்கணும். He must hate everyone. எல்லாரால அவனுக்கு பிரச்சனை.
there's a problem because of him to everyone. பாருங்க, அவன் விதைத்ததெல்லாம், All that he sowed, அவன் கொடுத்ததெல்லாம் all that he gave அன்புதானே. was love. ஆனா பெற்றதெல்லாம் All that he received வெறுப்புதான். instead was hatred. உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், In your life you can நான் அன்பையே imagine, நான் கொடுக்கிறேனே, I give only love, அன்பை விதைக்கிறேனே, I sow only love, நான் அறுப்பதெல்லாம் but all that I reap வெறுப்புதானே, is hatred, பாடுதானே, is tribulation, உபத்திரவம் தானே, is trial, வலிதானே, is pain, ஏமாற்றம் is தானே. disappointment. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, In his life you அவனுடைய see, வாழ்க்கை ஏமாற்றம், persecuted என்று it சொல்லுகிறது. says persecuted, hated, hated, persecuted, persecuted. எல்லா விதத்திலும் பாடுபட்டவன். In all ways he was troubled. ஆக அவன் என்ன செஞ்சிருக்கணுங்க? What must he have done? அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கணும்? Such a man, தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பதற்கு சான்ஸ். why is my father so tense? எங்க அப்பா ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு? Why is my father angry all the time? எங்க அப்பா ஏன் திட்டி திட்டி திக்குறாரு? Why is my father scolding me all the அப்படிதான் time? இருந்திருக்கணும் பாருங்க. That's how he must have ஆனால் been. இந்த அப்பாவை But பொறுத்தவரைங்க as for this father, அவர் எதையும் தன் பிள்ளைகளுக்கு he காட்டவில்லை. did not show a single thing to his ஆமென். children. அந்த Amen. வெறுப்பை பிள்ளைகள் மீது He காட்டலங்க. did not show the bitterness on his இன்னைக்கு children. நாம யோபு மாதிரி இருக்கணுங்க. Today we must be like என்னுடைய Job. பிரேயர் என்னன்னு சொன்னா, What my prayer is, EAGCல இருக்கிற ஒவ்வொரு every தகப்பன்மார்களும் father in EAGC யோபுவை போல இருக்கணும். must be like Job. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், No matter how many trials பிள்ளைகளே come, நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும், even if our own children do not understand கூட us, பிறந்தவர்கள் புரிந்து even if கொள்ளாவிட்டாலும், our siblings don't understand எந்நேரமும் us, பாடும், எந்நேரமும் ஏமாற்றமும், all the time trials and disappointments, எந்நேரமும் வெறுப்பும் இருக்கும் all பொழுது the time hatred, எப்படி அன்பை சுமக்கிறவனாய் இருக்க how வேண்டும்? can I be a love carrier? என்னுடைய செய்தியின் தலைப்பு, My theme for the message when the is, hated becomes a love carrier. Amen. ஆமென். வெறுக்கப்பட்ட ஒருவன், When they hated, வெறுக்கப்பட்ட ஒருவன் when they hated, அன்பை சுமக்கும் பொழுது, becomes a love carrier. ஆமென். எப்படி Amen. அவனால் அன்பை சுமக்க How முடிந்தது? is he able to carry நல்லா love? கவனிங்க. Listen உங்க carefully. பெயர், Your name, உங்க பெயர், your name, உங்க பெயரின் அர்த்தம் the meaning of your name உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க does கூடாது. not, cannot determine your life. ஆமென். சொல்லுங்க, என் பெயரின் அர்த்தம், Say the meaning of my என் name. பெயர் My name என் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. cannot, should not determine my life. என் பெயர் My name அல்ல, is not it. என் உள்ளம்தான். It's my heart. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your மயப்படுத்துவோமா? hands, give him glory. ஆமென். Amen. எல்லாரும் அவனை வெறுக்கப்பட்டவனாய் பார்க்கும் பொழுது, Everybody saw him as hated. எல்லாரும் அவனை பாடுபடுகிறவனாய் பார்க்கும் பொழுது, Everyone saw him as man of trouble. ஆண்டவர் மாத்திரம் But as for the Lord, அவனை தெரிந்து கொண்டவனாய் பார்த்தார். saw him as called, ஆமென். Amen. ஒரு chosen son-ஆக as a பார்த்தார். chosen son. உங்களை உலகம் எப்படி பார்த்தாலும், No matter how the world sees ஆண்டவர் you, உங்களை எப்படி பார்க்கிறார்? how the Lord sees ஒரு you தெரிந்து கொள்ளப்பட்ட தகப்பனாய் as பார்க்கிறார். a chosen son. கரங்களை தட்ட மாட்டீங்களா? Clap your ஹalleluya. hands. Hallelujah. எந்த தகப்பன் இந்த இடத்துல டிஸ்கரேஜ்டா உட்கார்ந்து இருந்தாலும், Whichever father is sat here discouraged, எவ்வளவு என் பிள்ளைகளுக்கு செய்றேன், how much I do for my என்னையே children, செலவு I பண்ணுகிறேன், spend myself for my ஆனாலும் child, புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், yet non-understanding புரிந்து கொள்ளாத children, குடும்பம், yet my family doesn't உலகம் உங்களை understand. எப்படி பார்த்தாலும், No matter how the world sees கர்த்தர் you, உங்களை the Lord தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பார்க்கிறார். sees you as a chosen one. ஆமென். உங்கள் Amen. பெயரின் அர்த்தம் முக்கியமல்ல, It's not the meaning of your name that is உங்க important. பெயரின் அர்த்தம் முக்கியமல்ல, It's not the meaning of your name that is உங்க significant. வாழ்க்கையின் பணி முக்கியம். But it's the Mission mission of your life that is உங்க significant. வாழ்க்கையின் பணி முக்கியம். It's the mission of your life. யோபுவின் பெயரின் அர்த்தத்தை பிடித்திருந்தால், Job, had he held on to the meaning of his name, அவனை குறித்து இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது. there could be no opportunity to speak about him
பக்கத்துல here. பார்த்து சொல்லுங்க, பெயரின் அர்த்தம் அல்ல, Turn to somebody and say it's not the meaning உங்க of the வாழ்க்கையின் name, மிஷன் தான். but it's the mission of your உங்களை life. கர்த்தர் அழைத்திருக்கிறார். The Lord has called கரங்களை you. தட்டி கர்த்தரை Clap மகிமைப்படுத்துவோமா? your hands, give நல்ல glory கர்த்தரை to, மகிமைப்படுத்துவோமா? give glory to God. எப்படி இந்த வெறுப்பு என்கிறவன், How did this man who is hated, எப்படி இந்த persecuted என்பவன் this persecuted one, அன்பை சுமக்க முடியும்? how could he carry love? ஆக இந்த கால வேளையிலே So this morning, சுருக்கமாக 3 காரியங்களை பார்க்க போகிறோம். briefly we are going to look at 3 முதலாவது, things. Firstly, ஒரு அன்பை சுமக்கிறவன் love carrier ஒழுக்கமுள்ள தகப்பனாய் இருப்பான். will be a disciplined father. ஆமென் சொல்லுங்க. ஒழுக்கமுள்ள தகப்பன் Will be a disciplined father. அன்பையும் ஒழுக்கத்தையும் பிரிக்க முடியாது. You cannot separate love and discipline. ஒழுக்கம் இல்லாதவன் Without discipline, அன்புள்ளவனாய் இருக்க வாய்ப்பு a கிடையாது. man has no chance in being full of சொல்லுங்க, love. ஒழுக்கம் இல்லாதவன். Without discipline, சொல்லுங்க, ஒழுக்கம் இல்லாதவன் without discipline, அன்பாய் இருக்க வாய்ப்பு கிடையாது. one cannot be full of love. அன்பும் ஒழுக்கமும் ஒன்றாக சேர்ந்தே இருக்கும். Discipline and love go வேதம் together. சொல்லுகிறது. The Bible says யோபு 1:1 என்ன சொல்லுகிறது? in Job 1:1, what does it say? The man was blameless and upright. ஆமென். blameless தமிழ்ல போடுங்க. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஆமென். Amen. blameless என்று சொல்லுகிறது. It says blameless. ஆக blameless என்று சொன்னால் Blameless means, அது எபிரேய பதத்தில் in the Hebrew language, TAWM TAWM. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? complete. Complete. சொல்லுங்க, complete ன்னு Say சொல்லுங்களேன். complete. Bible doesn't say he was sinless. It doesn't say sinless. He was blameless. Amen. அவன் பாவமற்றவன் என்று சொல்லலங்க. Not sinless, அவன் குற்றமற்றவன். but blameless. ஆமென். அவன் blameless என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says he was blameless. blameless என்று சொன்னால் Blameless means complete என்று அர்த்தம். complete. ஒரு 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 குழந்தைய நீங்க கூப்பிட்டு You call a child, உங்க அப்பாவை குறிச்சு 5 நல்ல காரியங்களை சொல்லுன்னு கேட்டா, and you ask the child to name 5 things சொல்லுங்க, good 5 about நல்ல your காரியம் father. சொல்லுங்களேன். Name 5 good things சத்தமா about சொல்லுங்க, your 5 father. நல்ல விஷயம். 5 good things. அந்த குழந்தை 5 நல்ல விஷயத்தை அப்பாவை பத்தி சொன்னாலே If the child shares 5 good things about the father, சந்தேகமே இல்லாம without a doubt, அந்த குழந்தை என்ன சொல்லுகிறது? what does the child say? எங்க அப்பா ஒழுக்கமுள்ள அப்பா என்று சொல்லுகிறது. My father is a blameless man. ஆமென். Amen. காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னால Before first service, 2 குட்டீஸ கூப்பிட்டேன். I called 2 little ones. உங்க அப்பாவை குறிச்சு ஒரு விஷயம் சொல்லுன்னு சொன்னேன். Name one thing about your father, I said. ஒன்னு சொல்லுச்சு, The first one எங்க அப்பா said, ரொம்ப அஃபெக்ஷன். my father is very affectionate. இன்னொன்னு சொல்லுச்சு, The other one said, எங்க அப்பா ரொம்ப அன்பானவர்னு my சொல்லி. father is very loving. அந்த சாட்சி போதுங்க. That testimony is enough. ஸ்பெசிபிக்கலி ஜென்டில் அப்படின்னு சொல்லுகிறது. Amen. என்ன அது குறிப்பாக ரொம்ப ஜென்டில் அப்படிங்கிறது, Specifically ரொம்ப gentle. சாந்தமுள்ளவன் என்று A சொல்லுகிறது. gentle man. ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தகப்பன், A disciplined father. அவன் கம்ப்ளீட்டா இருக்கிறான் He பாருங்க. is complete. அந்த குழந்தை என்ன செய்கிறது? The child, what does it do? உனக்கு யார் ஹீரோன்னு சொன்னா, Who's your hero, you ஃபர்ஸ்ட் ask? ஹீரோ யாருன்னு சொன்னா, Who's your first hero, you என் ask? பாய் ஃப்ரெண்ட் அல்ல. Not my boyfriend. அப்படி சொல்ல கூடாதுங்க. That's not how you say. அந்த குழந்தை அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு சொன்னா, When the child says my father is my first சந்தேகமே hero, இல்லாம without a doubt, அவங்க அப்பா என்னவா இருக்கிறான்? the father is ஒழுக்கமுள்ளவனாய் a இருக்கிறான். disciplined one. வேதம் சொல்லுகிறது, The Bible he says turned away from evil. he turned away from evil. ஆமென். தீய Amen. காரியங்களை விட்டு விலகி இருந்தான். He turned away from evil. What is the reason? What's the reason? The Bible says because he honored God. Amen. அவன் தேவனை கனப்படுத்தினான். Because he honored God. ஆமென். யாருக்கு பயப்படலங்க? He did not fear who? சொல்லுங்க, மனுஷனுக்கு பயப்படலன்னு He did சொல்லுங்க. not fear man. சமுதாயத்துக்கு பயம் இல்லங்க. He did not fear society. இதெல்லாம் அடுத்து தான் வருதுங்க. It comes after. அவன் தீய காரியங்களை விட்டு விலகினான். He turned away from evil. காரணம் என்ன? The reason அவன் being, தேவனை கனப்படுத்தினான். he honored the Lord. யாரெல்லாம் தேவனை
கனப்படுத்துறாங்களோ whoever honors the அவங்க Lord, எல்லாம் தீய காரியங்களை விட்டு விலகி they இருப்பார்கள். will turn away from அவர்கள் evil. ஒழுக்கமுள்ளவர்களாய் இருப்பார்கள். They will be disciplined. ஆமென். Amen. அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருப்பார்கள். They will be disciplined. Volunteers, please see that there is no distraction. ஆக நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது This discipline, என்ன வேதம் சொல்லுகிறது? the Bible says, One who reverently fear God Amen. and abstain from and shunned evil because it was wrong. Amen. அவனுக்கு நல்லா தெரியுங்க, He knew well இது தப்புன்னு தெரியும். that this was wrong. ஒழுக்கமுள்ள ஒரு A தகப்பனுக்கு disciplined father எது தப்பு எது சரின்னு தெரியுங்க. will know what is right and காரணம் wrong. என்ன? The reason அவன் being, தேவனுக்கு he பயந்தவனாயிருக்கிறான், feared God. தேவனை He கனப்படுத்துகிறவனாயிருக்கிறான். honors God. ஆமென். Amen. ஹalleluya. ஆக Hallelujah. அவன் ஒரு ஒழுக்கமுள்ள தகப்பன். He was a disciplined father. இரண்டாவதாக Secondly, யோபுவால் எப்படி ஒரு அன்பை சுமக்கிற தகப்பனாய் இருக்க முடியும்? how is Job able to be a love-carrying He was a father? dedicated father. Amen. ஆமென். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தகப்பன். He was a dedicated சொல்லுங்க, father. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தகப்பன் Say சொல்லுங்க. dedicated ஆக father. எதற்கு அர்ப்பணித்திருக்கிறான்? What was he dedicated ஒரு to? தகப்பனாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். He's dedicated himself as a யாருக்கு father. அர்ப்பணித்திருக்கிறான்? To whom is he தன் dedicated? குடும்பத்திற்கு To அர்ப்பணித்திருக்கிறான். his family. யாருக்கு To அர்ப்பணித்திருக்கிறான்? whom is he தன்னுடைய dedicated? தேவனுக்கு To அர்ப்பணித்திருக்கிறான். his God. A dedicated father has a family responsibility. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தகப்பனுக்கு என்ன இருக்கிறதுங்க? ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தகப்பனுக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ் பிபிடி ப்ளீஸ். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தகப்பன் அவனுக்கு என்ன இருக்கிறதுங்க? குடும்ப பொறுப்பு இருக்கிறது. சொல்லுங்க, He has a குடும்ப family பொறுப்புன்னு சொல்லுங்களேன். responsibility. நல்லா A சொல்லுங்களேன், family குடும்ப பொறுப்பு இருக்கிறது. He has a family ஆமென். responsibility. அவனுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு. He has a family அவன் தான் என்ன responsibility. செய்யணுங்க? What must he do? குடும்பத்துக்கு நிழலை கொடுக்கணுங்க. Must bring shelter to the family. அவன் தான் குடும்பத்து தேவைகளை சந்திக்கணுங்க. What must he must be the one meeting the needs of the குடும்பத்தின் family. அடிப்படை தேவைகளை சந்திக்கணுங்க. The immediate needs of the family must be met இந்த by him. டெடிகேட்டட் ஃபாதர் அப்படின்னு சொன்னா A dedicated father அவன் கடின உழைப்பை நம்புகிறவனாய் is the one இருக்கிறான். who believes in hard வேலை work. செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துகிறவனாய் இருக்கிறான். He works hard and saves his family, மனைவியை வேலைக்கு போக விட்டுட்டு leaving the wife to go to இவன் work வேலை வெட்டி இல்லாம without a job. கை கால் நல்லா இருக்க Hands and feet are ஊரை well, சுத்திக்கிட்டு going around the சண்டை town, போட்டுக்கிட்டு bringing in குழப்பத்தை quarrel, கொண்டு வந்து bringing in confusion, குடும்பத்துல சமாதானம் இல்லாம bringing lack of peace in அந்த the மாதிரி house. இருக்க மாட்டான். That's not how he will யோபுவை be. குறித்து வேதம் சொல்லுகிறது, As for Job, the Bible says சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ளவனாய் இருந்தான். he was affluent in the society. ஆக எப்படி அந்தஸ்துள்ளவனாய் இருந்தான்? What kind of influence did he வேதம் have? சொல்லுகிறது, The Bible says யோபு 1:2-3 பார்க்கும் பொழுது in Job 1:2-3. யோபுவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? How many children did he have? 7 பிள்ளை மகன்கள், 7 sons 3 மகள்கள் and இருந்தாங்க. 3 daughters. வேதம் சொல்லுகிறது, The Bible says அவனுக்கு ஆடுகள் எவ்வளவு இருந்தது? how many sheep did he have? 7000 ஆடுகள். 7,000 ஒட்டகம் sheep. எவ்வளவு இருந்தது? How many 3000 camels? ஒட்டகம். 3,000 camels. எத்தனை மாடுகள் இருந்தது? How many oxen? 500 இருந்தது. 500 எத்தனை oxen. கழுதைகள் இருந்தது? How many donkeys? 500 கழுதைகள். 500 ஆக அவனுக்கு donkeys. எத்தனை வேலைக்காரர்கள் How இருந்தார்கள்? many servants? நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள். Hundreds of servants. அவன் கிழக்கிலே In the ஒரு east, ப்ராமினன்ட் ஃபிகராக இருந்தான். he was one of the greatest men. எப்படி அந்த நிலைக்கு போனா? How did he go to that level? எப்படி அந்த ஸ்டேட்டஸ்க்கு போனா? How did he go to that status? அவன் அர்ப்பணம் செய்யப்பட்டவன். He was a dedicated தன்னையே man. அர்ப்பணம் செய்தான். He dedicated குறுக்கு himself. வழியில சம்பாதிக்கல, Not by crooked means. லாட்டரி வாங்கி சம்பாதிக்கல, Not earning by வேற lottery. பொய் பித்தலாட்ட செஞ்சு சம்பாதிக்கல, Not by lies and cheating. லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கல, Not by bribery. யாரையும்
வாயை ஏமாத்தி சம்பாதிக்கல, not by cheating யாரு somebody, வைத்த வாயை அடிச்சு சம்பாதிக்கல, not by cheating someone, நேர்மையான வழியில் in the upright அவன் manner சம்பாதித்தபடியால he earned. வேதம் சொல்லுகிறது, And the Bible அவன் says புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான், he was one of the greatest men in அந்த the மாதிரி East. கனம் பெற்றவனாய் அவன் He was இருந்தான். such an honored man. ஆமென். Amen. நாம் யோபுவை போல அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம் செய்த தகப்பன்மார்களாய் இருக்கணும். We must be fathers dedicated like Job. ஆமென். Amen. அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம். Such dedication. நான் வேற எந்த கதையும் நான் சொல்ல, சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டர் இதெல்லாம் மேடையில இருந்து பேசுறாருன்னு. I don't share other stories. Many people think pastor shares these kind of stories. வேற எந்த கதையை நான் சொல்லுவாங்க? What other story can I share? நம்ம குடும்ப கதையை தானே Our பேசுவேன். own family do I இங்க must நடக்கிற share. கதையை தானே I பேசுவேன். must share whatever happens in and என்கிட்ட around. வந்து குறைய சொல்றவங்க கதையை தானே I must பேசுவேன். share the lack of the people who share with எந்த me. குழந்தைய வந்துட்டு No child must come to me and பாஸ்டர் say, எங்க அப்பாக்காக ஜெபம் பண்ணுங்க, Pastor, pray for my father. டெய்லி குடிக்கிறாரு, Every day he drinks. டெய்லி எங்க அம்மாவை அடிக்கிறாரு, Every day he beats up my வீட்டை mom. கவனிக்கிறது கிடையாது, He doesn't take care of my எங்க அப்பா family. வந்தாலே Every time my father புலி வருது enters, புலி வருதுன்னு சொல்லி we say a lion is நாங்க coming. எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிடுறோம். We run and hide. எங்க அம்மாவை அடிச்சு என்ன மாதிரி பண்றாரு He தெரியுங்களா beats பாஸ்டர்? up my father and you wonder, can you believe எங்க what அம்மா he மூஞ்சி does? ஷேப்பே மாறி The போச்சு. shape of my mother has changed. ஹலோ, அந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து சொன்னா எப்படி இருக்குங்க? Imagine a child coming and saying that. அந்த பிள்ளை உள்ள எப்படி வளரும் யோசித்து பாருங்க. How will a child like that be சமுதாயத்தில் raised? என்ன மாதிரி ஒரு பிள்ளையா இருக்கும் How பாருங்க. will the child be in society? நம்ம போல தான் நம்முடைய பிள்ளைகள். Our children are a reflection of யோபு us. அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பன். That's how good a father Job was. A dedicated father. A dedicated father. He's a diligent father. A dedicated father is a ஒரு diligent அர்ப்பணம் father. செய்யப்பட்ட தகப்பன். A dedicated father அவன் கடின உழைப்பில் நம்பிக்கை வைத்தவன். is the one who believes in hard ஆமென். work. அந்த Amen. அளவுக்கு அவன் செல்வாக்கு உள்ளவனாய் இருந்தான். That's how affluent he was. பாருங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. See how prideful the உங்க children பிள்ளைகள் were. அந்த மாதிரி பெருமை கொள்ளணும். Your children must be proud of you like அப்பாவை that. பத்தி அந்த அளவுக்கு பெருமையாக They must பேசணும். speak so highly about you as their father. ஆமென். அந்த மாதிரி ஒரு சமுதாயம், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை எழுப்பணும்னு சொன்னா That kind of a family, a society you must raise. ஒரு தகப்பன் A father அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம் செய்யப்பட்டவனாய் must இருக்கணுங்க. be such a dedicated one. A dedicated father has a social responsibility. சமூக பொறுப்புள்ளவன். சொல்லுங்க, சமூக பொறுப்புள்ளவன் சொல்லுங்க. Social ஒரு responsibility. அர்ப்பணம் செய்யப்பட்ட தகப்பனுக்கு என்ன A இருக்கிறது? dedicated father has. என்ன இருக்கிறதுங்க? What does he have? சமூக பொறுப்பு இருக்கிறது. Social responsibility. நம்ம போகும் பொழுது As we go, நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். people must testify well about us. நாமே நம்மள பெருமையா சொல்லக்கூடாது. We mustn't speak proud about அந்நிய us. சொல்லணும். The unknown must speak. அப்பாவா இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும்னு If I சொல்லணும். must be a father, I must be like him. அந்த மாதிரி ஒரு சாட்சி நமக்கு இருக்கணுங்க. That's the kind of testimony we must have. ஆக அடுத்து என்னங்க? What next? யோபு எந்த மாதிரி ஒரு அப்பாவாக What இருந்தான்? kind of a father Job was? He was a devoted father. He was a devoted father. அவன் பக்தியுள்ள ஒரு தகப்பனாய் He was இருந்தான். a devoted father. இதற்கு போவதற்கு முன்பாக Before we go into this, பாஸ்டர் நீங்க எல்லாம் மத்தவங்கள பார்த்து கேக்குறீங்களே, Pastor, you're asking this about உங்க அப்பாவை others. குறிச்சு ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி. What is the one good trait about your father? உங்க அப்பா எப்படின்னு கேக்குறீங்களா? How is your father, you ask இங்கிருந்து me? சொல்லியே ஆகணும். From here I must share. எங்க அப்பாவை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு If சொன்னா I must share one good thing about my father, ஒரு நாளும் not a single day எங்க அப்பா has my father லீவ் போட்டு வீட்ல படுத்தது நான் பார்த்ததில்ல. taken leave and lied at home. ஒரு நாள நான் பார்த்தது கிடையாது. Never have I seen. ஒரு நாளும் எங்க அப்பா வேலைக்கு லேட்டா போனது பார்த்ததில்ல. Never have I seen my dad show up late எங்க to வீட்ல work. யார் எழும்புவதற்கு முன்பாக Before anyone could rise at my home, எங்க அப்பா எந்திரிச்சிருவாரு. my father would rise. 4 மணிக்கு எந்திரிப்பாரு. 4 a.m. he would rise up. ஃபேக்டரிக்கு வேலைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால An போவார். hour before his job, he goes to 1 the மணி நேரம், factory. 1 hour before An போவார், half an hour hour before, before போவார். not half an hour before. வேலை முடிஞ்ச பிறகு After his job ends, அவசர அவசரமா வீட்டுக்கு வர he மாட்டார். wouldn't
wouldn't rush back home. எல்லாத்தையும் முடிச்சிட்டு He will complete அந்த everything. பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு He will hand over all the பெரிய responsibility. பொறுப்பு இருந்தது, He had a big responsibility. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாரு. He'll hand over everything in return. எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னு If சொன்னா I have to speak about my father, அவர் அந்த அளவுக்கு டெடிகேட்டடா he was இருந்தார். such a dedicated man. சம்பள கவரை எடுத்து கொண்டு வந்து அப்படியே எங்க அம்மா கையில He கொடுப்பார். would give his salary cover straight to my mother. திறந்து கூட பார்க்க மாட்டார். He won't even open and see. அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம். That kind of a dedication. அதனால தான் இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம். That's why we are standing here. ஆமென். Amen. அடுத்ததாக Nextly, he was a devoted father. he was a devoted father. Job was blameless. Job was blameless. In Hebrew, In Hebrew, complete, pious. Pious அப்படினு சொன்னா pious means a person who shows deep belief in God. Deep belief. ஒரு ஆழமான கடவுள் நம்பிக்கை கொண்டவர். ஆமென். சொல்லுங்க ஆழமானன்னு சொல்லுங்களேன். say a deep belief. சத்தமா சொல்லுங்க ஆழமான A deep belief கடவுள் நம்பிக்கை கொண்டவர். in God. யோபு அந்த மாதிரி ஒரு தகப்பன். Job was such a father. சொல்லுங்க யோபு Say Job ஆழமான கடவுள் நம்பிக்கை கொண்டவன். was a man of deep belief in ஆமென். God. காரணம் என்ன? The reason வேதம் being, சொல்லுகிறது the Bible says, Job is not just a devoted father. A devoted father. He is an observant father. ஒரு கவனிக்கிற தகப்பனா இருந்தார். he was an observant father. ஆமென். சொல்லுங்க கவனிக்கிற An தகப்பன். observant father. A devoted father has a spiritual responsibility. Not just a social responsibility, but a spiritual responsibility. ஒரு அர்ப்பணம் செய்யப்பட்ட தகப்பனுக்கு ஆவிக்குரிய பொறுப்பு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆவிக்குரிய பொறுப்புன்னு சொல்லுங்க. Everybody say spiritual ஆவிக்குரிய பொறுப்பு. responsibility. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. I tell you this, எனக்கு listen. டைம் கம்மியா இருக்கு. I have less time. பாருங்க யோபு பிள்ளைகளை போல ஒற்றுமையான பிள்ளைகளை நான் பார்த்தது கிடையாது. I'm not seeing children in unity like Job's children. ஏழு மகன்கள், 7 brothers 3 மகள்கள், and 3 sisters. 10 பேரும் என்ன செய்வாங்க? All 10 ஒண்ணாவே இருப்பாங்க. will always be together. ஒவ்வொரு குடும்பத்திலும் In every family, எல்லா siblings இப்படி இருக்கணுங்க. all siblings must be like this. வெளியில செலிப்ரேஷன் போனா Outside, if they have a 10 celebration, பேரும் ஒண்ணா போவாங்க. they'll all go together. ஒருத்தரையும் விட்டு போக They'll not மாட்டாங்க. leave a single பக்கத்துல person பார்த்து சொல்லுங்க behind. 10 பேரும் ஒண்ணா இருந்தாங்கன்னு Turn to சொல்லுங்க. somebody and say all 10 were ஒண்ணா together. இருக்க கத்துக்கணும். We must learn to be one. இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஹலோ, ஒண்ணா இருந்தாங்க. They were as one. ஜோப் 1 அதிகாரம் 4. Job 1 verse 4. அவங்க பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கடா? What did the children do? பார்ட்டிஸ்க்கு போவாங்க. They used to host parties. ஆனா போவதற்கு முன்பாக But before that, அவங்க சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டுன்னு போவாங்க. they will take their sisters along. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அருமையான சிப்லிங்ஸ்னு சொல்லுங்களே. Say such good, wonderful siblings. யாரையும் விட மாட்டாங்க. They will not leave ஒரு anybody. முறை கூட ஆல்வேஸ்னு சொல்லுகிறது. The Bible says always. Always inviting their 3 sisters to join them in their merry making. பாருங்க, when the parties were over, எப்பவுமே பாருங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆகட்டும் எது ஆகட்டும் அவங்க எல்லாம் ஒண்ணா போவாங்க. They'll go together. அவங்க எல்லாம் ஒண்ணா போன பிறகு After that, அப்பா என்ன செய்வாரு? what the father will do? ஜாலியா நான் இருக்கலாம், நான் டிவி பார்த்துன்னு இருக்கலாம், I will watch TV நான் happily. மொபைல்ல யூடியூப் பார்த்துன்னு I will இருக்கலாம், watch YouTube on நான் என் my வேலையை phone. பார்த்துன்னு I இருக்கலாம், can mind my business. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பின்னால I போலாம், can go after my நான் என் friends. உலகத்துல இருக்கலாம். I can be in my world. 10 பிள்ளைகளும் வெளியே போன பிறகு All children have gone out. இந்த அப்பா என்ன What செய்வாருங்க? will the father அந்த do? பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார். The father will pray அந்த for the children. பிள்ளைகளுக்காக பலிகளை The செலுத்துவார். father will give offerings, sacrifices for ஆவிக்குரிய the பொறுப்பு child. இந்த தகப்பனுக்கு. His father has a spiritual ஐயோ என் பிள்ளைகள் responsibility. பாவம் செய்வார்களோ, Oh, if only my child is என் sin. பிள்ளைகள் ஆண்டவரை தூஷிப்பார்களோ, If only my children defy the என் பிள்ளைகள் Lord. வஞ்சிக்கப்படுவார்களோ, If only my children will be என் பிள்ளைகள் deceived. தவறான வழியில் If போவார்களோ, only my children will go அந்த the wrong மாதிரி way. ஒரு பாரம் அவனுக்கு இருந்தது. This burden
was on him. பாருங்க அந்த பிள்ளைகளை His children, அவங்க எல்லாம் அடல்ட்ஸ் ஆயிட்டாங்க. they were all adults. அதனால அவங்க தங்களையே So பாத்துக்குவாங்க. they will take care of அந்த அப்பா themselves. அப்படி இல்லங்க. The father was not like இன்னைக்கு that. பிள்ளைங்க அப்பாமார்கள் கிட்ட சண்டை போடுறாங்க. Today kids fight against their parents. இப்போ கூட எங்களை கண்ட்ரோல் பண்றீங்களா? Now also you want to control இப்போ கூட us. எங்களை கண்காணிக்கிறீங்களா? Now also you want to watch நாங்க எங்களை over us. பாத்துக்குவோம். We'll take care of us. இந்த அப்பா கண்ட்ரோல் பண்ணலங்க. This father was not controlling. இந்த அப்பா கவர் பண்றாருங்க. This father was covering. சொல்லுங்க இந்த அப்பா கவர் பண்றாருன்னு This father சொல்லுங்க. was covering. காரணம் என்ன? The reason பிள்ளைகளுக்கு டிசர்ன்மென்ட் கிடையாது. children lack discernment. பிள்ளைகளுக்கு அறிவு கிடையாது. Children lack maturity. இந்த இடத்துல போனா கெட்டு போவோம். If I go here I will lose இந்த my life. இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். If I go here this influence will நம்முடைய affect my எதிர்காலம் life. பாதிக்கும். It will affect my future. நம்முடைய படிப்பு It பாதிக்கும். will affect my education. இந்த கம்பெனி வேண்டாம். This company I do not இந்த want. பிள்ளைகளுக்கு தெரியாது. These children do not know. ஆனால் ஒரு தகப்பன் என்ன செய்கிறான்? As for a father, அதை முன்கூட்டியே அவன் அறிந்து he கொள்ளுகிறான். knows ahead in அதை time. டிசர்ன் பண்ணுகிறான். He discerns it. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு பிள்ளை வெளியே போகும் பொழுது As a child leaves outside, அந்த பிள்ளைக்கு விரோதமாக against that எந்த child, தீய சக்திகள், many evil forces, கண்களால் காணக்கூடாத சக்திகள் forces that we cannot see with அந்த our eyes, பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிறது என்ன செய்கிறதுன்னு சொல்லி things that they do against that child, பிள்ளைகளுக்கு தெரியாது. children cannot know. ஒரு ஃபாதர் டிசர்ன் But பண்றாருங்க. a father discerns அந்த it. ஹிடன் பேட்டில்ஸ் ஒரு ஃபாதர் டிசர்ன் The பண்றாரு. father discerns the hidden அந்த அந்த battles. டேஞ்சரை ஒரு ஃபாதர் டிசர்ன் The பண்றாருங்க. father discerns the அந்த danger. டிசெப்ஷனை ஒரு ஃபாதர் டிசர்ன் The பண்றாருங்க. father discerns the deception. அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றது He கிடையாதுங்க. doesn't control அந்த them. பிள்ளைகளை கவர் பண்ணுகிறார். Covers the அந்த children. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றது கிடையாதுங்க. He doesn't control the அந்த children. பிள்ளைகளை கேர் பண்ணுகிறார். He cares for the children. ஆமென். Amen. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you here? சொல்லுங்க ஒரு தகப்பனுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு சொல்லுங்களேன். Imagine the responsibility of a பிள்ளைகள் father. போன பிறகு After the children are gone, அவங்களுடைய எப்படியாச்சும் போகட்டும்னு சொல்லி let விடலங்க. them go as they wish. They do not சொல்லுங்க leave. யோபு போல ஒரு அப்பாவா இருக்கணும்னு I must சொல்லுங்க. be a father like சத்தமா Job. சொல்லுங்க யோபு போல. Say, like Job. பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. The children won't understand. லியாவே என்ன நிறைய கேள்வி கேட்பா. Leah used to question me a lot. காலேஜ் படிக்கும்போது என்ன கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிடுவா. While she was in college, she's questioned me beyond measure. லைனஸ் அந்த அளவு கேள்வி கேட்டது கிடையாது. Linus has not questioned me so இவ்வளவு மாதிரி much. கேள்வி கேட்டது கிடையாது. But he's not questioned me like her. அப்பா சொன்னா அவ்வளவுதான். If daddy says, that's it. ஆனா இவ அப்படி But கிடையாதுங்க. this one is not like that. கேள்வி கேட்பா. She'll question ஏன் நான் me. போக கூடாது? Why can't I go? அவங்க அப்படி இருக்கிறாங்க. They are like ஒரு this. பாஸ்டர் பிள்ளையா இருப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? It's so difficult as a pastor's அந்த child. சவால்களை எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல She's இருக்கிறாங்க. come beyond those challenges and எந்த she அனுபவம் stands இல்லாம இந்த here. இடத்துல லியா பிரசங்கம் Not பண்ணல. without any experience that she stand here. ஆமென். Amen. ஆக ஒரு அப்பாவாக As a father, அவங்க கேட்கிற கேள்விக்கு பொறுமையா பதில் சொல்லியே ஆகணும். to have patience in responding to their பிள்ளைகள் questions. வெளியே போயிட்ட பிறகு After they go out, அடிபடட்டும், let them be hurt. போய் அடிபடட்டும், Let them fall. விழட்டும், Let them fall. ஏதாச்சும் ஆகட்டும். Something happen. அவளுக்கு பட்டாதான் தெரியும். If only she அடிபட்டா goes தான் through it, தெரியும். only if she falls, அப்படின்னு ஒரு அப்பா இருக்க she'll know. முடியாது. A father cannot be like that. டேஞ்சருக்கு பிறகு ஜெபம் கிடையாது. It's not a prayer after the danger. ட்ராஜடிக்கு பிறகு ஜெபம் It's கிடையாது. not prayer after the tragedy. கிரைசிஸ்க்கு பிறகு ஜெபம் கிடையாது. It's not prayer after the இந்த அப்பா crisis. This father, அதுக்கு முன்னாலேயே ஜெபம் பண்றான். even before that, he prayed. அதுக்கு முன்னாலேயே ஜெபம் பண்றான். He prayed even ஆண்டவரே before என்னுடைய that. பிள்ளைகளை Lord, பாதுகாத்து protect my அவங்க children. They வஞ்சிக்கப்படக்கூடாது. mustn't be deceived. அவங்க They ஏமாற்றப்படக்கூடாது. mustn't be disappointed. அவங்க ஆபத்தில் They சிக்கக்கூடாது. mustn't go into the வாழ்க்கையை trap. அழித்துக் They கொள்ளக்கூடாது. mustn't lose என்ன their ஒரு பாரம் lives. பாருங்க ஒரு What burden you தகப்பனுக்கு. see for the father. He did not just raise his voice to God. He raised his hands. Amen. அவன் தன்னுடைய கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட He கேட்டான். raised his hands to the என் பிள்ளைகளை father. ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு God, சொல்லி. you lead my children. Job took spiritual responsibility. Amen. Amen. Spiritual responsibility for his children. ஆக நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த கால வேளையிலே This morning, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில்
in the presence of God. எல்லா அப்பாமார்களுக்காக We're ஜெபிக்கணும். going to pray for every father, எல்லா அப்பாமார்களுக்காக. every single father. எந்த குழந்தையும் வந்துட்டு No child must come எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு, and say, my father drinks a ரொம்ப lot. குடிக்கிறாரு, My father drinks a வீட்ல lot. அதனால ரொம்ப பிரச்சனை. Because of that, there's a lot of problem in the இதெல்லாம் house. நான் கேட்டு 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 அந்த குடும்பங்களை பார்த்து உடைஞ்சு Listening போயிடுது. to this and seeing those families, I'm broken. அந்த பிள்ளைகளை பார்த்தா எவ்வளவு பரிதாபமா இருக்கு. So sad seeing the அப்பாவி children, பிள்ளைகள் the innocent kids. அவங்க எப்படி சமுதாயத்துல வளருவாங்க, How will they be raised in எப்படி society? படிப்பாங்க, How will they study? படிப்புல எப்படி கவனம் செலுத்துவாங்க. How will they pay attention in academics? ஆக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை குடும்பத்திலே கொண்டு The வர Lord must bring about a transformation in கொண்டு families. வருவாரா? Will He bring? ஆண்டவர் செய்வாரா? Will the Lord do? கரங்களை தட்டி கர்த்தரை Clap மயம்படுத்துவோமா? your hands, give glory to Him.